ஜஸ்ட் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, பேரண்டா இருக்கோம்னா ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ஒரு பார்ட்னர்ஸா நம்ம வந்து ரோலா ஒரு ஹஸ்பண்டா அவங்களோட ரோல் என்ன, வைஃபா அவங்களோட ரோல் என்ன, ஒரு பார்ட்னரா அவங்களோட ரோல் என்ன, சின்னதா நமக்குள்ள பார்த்து சிரிச்சுக்கிறது, அந்த இன்சைட் ஜோக்ஸ், இதோட முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஆபீஸ்ல என்ன நடந்தது, வீட்டுல என்ன நடந்தது. Hi, this is Dr. Usha Nandini, consultant psychiatrist, Atma Mind Care Center, Kumbakonam branch. உறவாட உரையாடு சீரீஸ்ல நம்ம கடைசி எபிசோட் 7th எபிசோடுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ஒரு பார்ட்னர்ஸா நம்ம வந்து ஒரு ஷேர்டு ஃபேமிலியை கிரியேட் பண்றது எப்படி. ஜஸ்ட் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, பேரண்டா இருக்கோம், பாக்குறோம் அப்படின்றது மட்டுமே ஓடிடாம ஒரு ஷேர்டு ஃபேமிலி ரிச்சுவல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி அந்த அந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்றது, என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபேமிலி ரிச்சுவல்ஸ் என்ன பண்ணலாம். காலையில 2 பேரும் கிளம்பும் போது இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன நடக்க போகுது, இல்ல உங்க ஆபீஸ்ல என்ன நடக்க போகுது, நீங்க உங்களோட டேல முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு 2 நிமிஷம் ஷேர் பண்ணிக்கலாம். அது உங்களோட கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். வீட்டுல திருப்பி வரும்போது ஆபீஸ்ல இருந்து அவங்க வராங்க, இல்ல நீங்க 2 பேருமே ஆபீஸ் போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் ஆபீஸ்ல என்ன நடந்தது, வீட்டுல என்ன நடந்தது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு 15 to 20 minutes அகைன் உங்களோட கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இடையில போன் பண்ணி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன நடந்துட்டு இருக்கு, உங்களோட கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ரிச்சுவல்ஸ்ல இன்னும் இது மாதிரி சிம்பிளா இல்லாம சண்டேனா இந்த விஷயங்கள் பண்றோம், இல்ல ஒரு தீபாவளினா இந்த விஷயங்கள் பண்றோம், பொங்கல்னா இந்த விஷயங்கள் பண்றோம். அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு யூனிக்கான ரிச்சுவல்ஸ் என்னென்ன, அது அந்த ஃபேமிலியோட அந்த சென்ஸ் ஆஃப் வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணும். ஆஸ் அ ஃபேமிலியாவும் நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க, கப்பிள்ஸாவும் உங்களோட பார்ட்னர்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும். இது ஃபேமிலி ரிச்சுவல்ஸ். அடுத்து ரோல்ஸ். as ரோலா ஒரு ஹஸ்பண்டா அவங்களோட ரோல் என்ன, வைஃபா அவங்களோட ரோல் என்ன, ஒரு பார்ட்னரா அவங்களோட ரோல் என்ன, as a பேரண்டா அவங்களோட ரோல் என்ன, அது இல்லாம as an இண்டிவிஜுவலா அவங்களோட பர்சனல் ரோல்ஸ் என்னென்ன, அதை பத்தி நம்ம எவ்வளவு தூரம் பேசியிருக்கோம். ஒரு ஹஸ்பண்டா இந்த ஃபேமிலிக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, as a வைஃபா இந்த ஃபேமிலிக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, as a ஃபாதராவோ மதராவோ உங்க சைல்டுக்கு என்னெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இண்டிவிஜுவலா உங்களோட கரியர்ல உங்களோட பர்சனல் கோல் என்ன, நான் வந்து இந்த மலையை ஏறணும்னு நினைக்கிறேன், இல்ல நான் இந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து 7 உலக அதிசயங்களையும் போய் சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த கோல்ஸை பத்தி எல்லாம் பேசுங்க, இந்த ரோல்ஸை பத்தி எல்லாம் பேசுங்க. இதெல்லாம் வந்து உங்களோட கனெக்டிவிட்டியை அகெயின் இம்ப்ரூவ் பண்ணும், ஒரு ஷேர்டு ஃபேமிலி வேல்யூவை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா சிம்பாலிக்கா நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு ஒரு சின்னதா நமக்குள்ள பார்த்து சிரிச்சுக்கிறது, அந்த இன்சைட் ஜோக்ஸ், இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க வித் யுவர் கிட்ஸ் இஃப் யூ ஹேவ். இல்லைனாலும் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல ஒரு பார்ட்னர்ஸ்குள்ள இந்த சின்ன சின்ன இன்சைட் ஜோக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அட்மிரேஷன் நம்ம முன்னாடியே பேசினதுதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணி அட்மயர் பண்றதும் அந்த கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஷேர்டு ஃபேமிலி வேல்யூ கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபேமிலி பிரேக் ஆகுறதோ இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரெயின் ஆகி ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் போறதோ நம்மளால தவிர்க்க முடியும். அப்படி போறதையும் நம்மளால மீட் எடுக்க முடியும். இந்த மேஜிக் 5 hours சொல்றோம், அந்த மார்னிங் அதாவது நீங்க பிரியும் போது நீங்க பேசிக்கிறது, திருப்பி சேரும் போது பேசிக்கிறது, இடையில இருக்கிற அட்மிரேஷன், இடையில வெளியே கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி இருக்கிற டைமிங்க வந்து நீங்க வந்து வேல்யூ பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இந்த 7 எபிசோடுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து ரிசர்ச்டு புக்ஸ்ல இருந்த சில கான்செப்ட்ஸை தான் நம்ம சொன்னோம். அந்த கான்செப்ட்ஸோட நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். இந்த உறவாடு உரையாடு சீரீஸ்க்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணி அதை பார்த்து அதுல இருந்து நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. We are coming to the end of this episode. We will meet in some other series. Thank you so much.